அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நிறைய. இது இன்முகத்துடன் புது மணமக்களை 16 செல்வம் பெற்று நிரம்ப வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். நிறைய என்பது புது மலரின் வாசம் ஆகும். நிறைய மதிப்பெண்கள் குழந்தைகள் வாங்கினால் புதுவெல்ல மகிழ்ச்சி. எடுத்த கிணற்றில் நிறைய தண்ணீர் வந்தால் குதூகலிக்கும் ஆனந்தம். நிறைய விளைச்சல் விவசாயத்தில் கண்டால் பாலும் சோறும் சாப்பிட்ட திருப்தி. இந்த நிறை என்பது நமக்கு எப்படி தெரிகிறது? எதிரே ஒன்று குறையென்று வரும்போதுதானே நிறை என்று எதிரே வந்தால் அடிக்கும் மலைகள் அல்ல, அரவணைக்கும் கைகளாகும். உங்கள் திருப்தி சந்தோஷமாக மாறும்போது சந்தோஷம் அடைந்தாலும் திருப்தி தானே உங்களுக்கு நிறைவாக தோன்றும். ஒன்று பலவாறாக வேண்டுமானால் உங்கள் நிறைவான உழைப்பே மூலதனமாகும். அதில் நிறைய நிம்மதிகள் அடையலாம். அடையும் நிம்மதிக்கு நிறைய லோன்களோ கடன்களோ வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் போடும் விதையான உண்மை உழைப்பாகி உயர்வை தருவது போல் நிறைவான செல்வத்தையும் தரலாமே. ஆழ்வார்கள் உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை என்று கண்ணனின் அன்பின் பிரேமையால் நிறைய பாசுரங்களை 4000 தீந்தமிழ் பாக்களாக அவர்கள் நிறைய தந்தார்கள். நாம் பருகினோம் அல்லவா? நிறைந்த குடம் தாகத்தை போக்குவது போல் உடலுக்கு நிறைவான உணவும் மனதிற்கு குணமான நினைவுகளும் தானே மகிழ்ச்சி. குறை என்பது தாழ்வு அல்ல, நாம் தாண்டி வெற்றி பெறும் ஒரு முயற்சி. களிப்பு உண்டாக உன் மன சுரங்கத்தில் தேடுவோம், மற்றவர்கள் வேண்டாம். சுரங்கத்தை நீங்கள் தோண்டினால் நிம்மதி, நல்ல நினைவுகள், நீண்ட ஆயுள், நிம்மதியான செல்வம் என்று நிறைய கிடைக்கும். இதற்கு இலவச இணைப்பாக இன்பமும் அதில் அடங்கும். இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.